மக்களே, வெல்கம் பேக் டு திங்க் வித் லாவண்யா. அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்த்ததில். அண்ட் புதுசாக பார்க்குற எல்லாருக்கும் ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த சேனல் ஆல்சோ. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு எப்பயுமே ஒருத்தவங்களை பிடிக்கும் அண்ட் இவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸ். இல்லை எப்பயுமே நம்ம என்ன நினைப்போம், நம்ம அவங்களுக்கு ரொம்ப அவைலபிளாக இருக்கணும், இல்லை நம்ம நினைக்கிற டைமில் அவங்க ரொம்ப அவைலபிளாக இருக்கணும், எப்போ நினச்சாலும் என்ன நினச்சாலும். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நம்ம ஒருத்தவங்களுக்கு ரொம்ப அவைலபிளாக இருப்போம்ல, நம்ம அவைலபிளாக இருக்கணும்னு நினைப்போம்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்போ நான் பேசுகிறேன். ஓகேவா? என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கிறது ஓகே தான் டு அன் எக்ஸ்டெண்ட் வரைக்கும். பட் ரொம்ப 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 அவைலபிளாக இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப அவைலபிளாக இருக்கிறப்ப நீங்கள் அவங்க எப்போல்லாம் நினைக்கிறாங்களோ பேசுகிறப்ப, அப்போ நினைக்கிறப்ப பேசக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா பேசலாம். பட் எப்பயுமே நினைக்கிறப்ப அதுக்காக உங்களோட வேலைகளையும் தாண்டி உங்களோட லைஃப் ஸ்டைலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, பட் அவங்களுக்காகவே நம்ம வந்து லைக் என்ன சொல்கிறது, நம்ம இது பண்ணிவிட்டு ஓகே இவங்களுக்கு கொஞ்சம் அவைலபிளாக இருக்கணும், இவங்க எப்போ நினச்சாலும் நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அது பண்ணாதீங்க, ரொம்ப பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய நேரத்தில் அவங்க அதை வந்து கிராண்டடாக எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ எப்போ பேசினாலும் இவங்க அவைலபிளாக இருப்பாங்க, என்னன்னாலும் இவங்க நமக்கு அவைலபிளாக இருப்பாங்கன்னு அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை கிராண்டடாக எடுத்துக்கும். அண்ட் மோரோவர் நம்ம அவங்களுக்காக பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களையுமே வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ண மறந்துடுவாங்க. அப்போ அப்ரிஷியேட் பண்ணுறது தான் வந்து அன்பு, பாசமானு கேட்டிங்கன்னா இல்லை தான். பட் சில விஷயம் நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணுறப்ப அது யாராக இருந்தாலுமே அந்த அப்ரிசியேஷன் இருந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும், இன்னும் அழகாக மாறும். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், நம்மளோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதெல்லாம் வந்து ஒரு லாங் வேக்கு கண்டினியூ ஆக அந்த அப்ரிசியேஷன் வந்து அழகாக இருக்கிறது கண்டிப்பாக தேவை தான். நம்ம சொல்லுவோம் ஏன் நமக்குள்ளே தேங்க்ஸ் அப்படின்னு, பட் அந்த தேங்க்ஸ் அதெல்லாம் ஒரு அழகான வார்த்தை, அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவல் ஆஃப் பியூட்டிஃபுல் இதுக்கு வந்து நம்மளால் போக முடியும். அந்த ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட், லவ் எல்லாமே அதிகமாகும், சேர்ந்தே அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அவைலபிளாக இருக்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா அவைலபிளாக இருந்தால் உங்களை வந்து என்ன சொல்கிறது, கிராண்டடாக எடுத்துப்பாங்க. அப்போது அந்த கிராண்டடாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு பெருசாக தெரியாது, ஆனால் எப்பயுமே கிராண்டடாக எடுக்கிறப்ப நமக்கும் ஹர்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்காதீங்க. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, எப்பயுமே ஒரு விஷயம் இருக்கிறப்ப அதோட அருமை தெரியாது, அது இல்லாதப்போ தான் அருமை தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்களுக்காக பண்ணுற விஷயங்களையும் அவங்களுக்காக அவைலபிளாக இருக்கிறதையும் அவங்க வந்து இருக்கிறப்ப அதை வந்து இது பண்ண மாட்டாங்க. பட் ஒரு எக்ஸ்டெண்ட்டுக்கு மேலே நம்ம இவங்க ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிறாங்களோ, இல்லை இதை வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க நான் பண்ணுறதெல்லாம் ஓகேன்னு எடுத்துக்கிறாங்களோ, அதுக்காக ஒரு அப்ரிஷியேட்டும் பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மூவ் ஆன் ஆகும்ல. நம்ம ஓகே இதை கம்மி பண்ணிக்கலாம், இல்லை இது வேணாம் நம்ம நினைப்போம்ல, அப்போ அவங்க அதுக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இருக்கிறப்ப தெரியாது, இல்லாதப்போ தான் தெரியும்ல. அது ஹியூமன் சைக்காலஜி. இது உங்களுக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும். ஸோ அதனால ரொம்ப அவைலபிளாக இருக்க வேணாம். பட் தெரியும்ல, சில பேர் நமக்கு நிஜமாலே நம்மளோட க்ளோஸாக என்ன சொல்கிறது, நமக்கான டைமையும் நமக்கான ஸ்பேஸையும் கொடுப்பாங்களே, அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருங்க. பட் நாட் டூ மச். எல்லார்ட்டையுமே ரொம்ப அவைலபிளாக இருக்கிறத நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, அண்ட் எப்பயும் சொல்கிற மாதிரி யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் அழகான ஸ்மைலை விட்டு கொடுத்துடாதீங்க. பாய் பாய்.